2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 14, 15 சொல்லுங்க. நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு என்ன தீமோத்தேயுவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே வேதத்தை நீ கற்றவன். வேதத்தை ஒரு மனிதன் சின்ன வயசுல இருந்தே வேதத்தை கற்றுக்கணும்னா அதற்கு யார் காரணமா இருக்கணும்? வெரி குட். சின்ன வயசுல இருந்தே வேத வசனத்தை கற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பாக அதற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது யாரு? அம்மா அப்பா. பிபிஎஸ்ல சொல்லி தருவாங்க, ஆனால் மிகப்பெரிய பங்கு எங்க இருக்கு? அம்மா. இது யார் சொல்லி தந்திருக்கணும் அப்படின்னா தீமோத்தேயுனுடைய தாயார். தீமோத்தேயுனுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படலை. அவர் ஒரு கிரேக்கன், ஒரு யூத பெண். முதல் 7 வயசுக்குள்ள முழு வேதாகமத்தையும் அந்த பையனுக்கு என்ன பண்ணுவா? கற்றுத்தருவா. அடுத்தது 13 வயசுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவாங்க? சொல்லி தருவாங்க. 13 வயசுக்குள்ள டீன், 10 பருவம், 12லேருந்து டீன் 13 அப்படிங்கிறோம்ல, அந்த 10 பருவம் போவதற்குள்ள எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? சொல்லி தந்துருவாங்க. யாருடைய பொறுப்பு அது? தாய் தகப்பனுடைய. என்ன சொல்றாரு? ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உனக்கு வரணும் அப்படின்னா பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயதுலேருந்தே என்ன பண்ணியிருக்க? கற்றிருக்கிற. இப்ப சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டதை யார் டீச் பண்றாருன்னா பவுல். இப்ப டீச் பண்றாரு. பவுல் என்ன பண்றாரு? டீச் பண்றாரு. அடுத்ததுதான் எங்க யார் ஆரம்பிக்கிறாரு? பவுல் ஆரம்பிக்கிறாரு. ஏறத்தாழ பவுல் இவளை கூப்பிடும் பொழுது 14லிருந்து 20, 22 வரைக்கும் கூட இருக்குங்கிறாங்க. எத்தனைல இருந்து? 14, 15, 16 அப்படி தொடங்கி அந்த வயசுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பவுல் இவரை சீசன் ஆகணும், இளம் சீசன். இப்ப என்ன சொல்றாரு? இவரை கூட்டு பவுல் இப்ப டீச் பண்றாரு. என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? கற்றுக் கொடுக்குறாரு. கவனிங்க, பவுல் அப்படி கூட்டு வரும் பொழுது யார் அதை அனுமதிச்சிருக்கணும்? கவனிங்க, வீட்டுல கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்ல, ஊழியக்காரன்ட்ட கத்துக் கொடுக்கறதுக்கும் யார் அனுமதிச்சிருக்கணும்? அப்பா கூட்டு போய் நல்லா என்ன பண்ணுங்க, சொல்லிதாங்க. அப்படி அனுமதிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? 3 காரியம் சொல்றாரு. நீ கற்று நிச்சயத்து கொண்டவையில் நிலைத்திரு. போட்டுங்க. கற்றுக்கிறது மட்டும் கிடையாது, அதை என்ன பண்ண? நிச்சயத்து கொள்ளணும். நான் கத்துக்கிட்டது கரெக்ட். ரெண்டாவது, அதுல தான் நான் நிலைச்சிருக்க போறேன். அதுலதான் என்ன பண்ண போறேன்? நினைச்சிருக்க போறேன். ஏன்னா வீட்டுல எங்க அம்மா சொல்லி தந்ததும் பாஸ்டர் பவுல் சொல்லி தந்ததும் ஒரே மாதிரி இருக்கு. சிறு வயது முதற்கொண்டே பரிசுத்த வேத எழுத்துக்களை நான் என்ன பண்ணிருக்கேன்? கற்றிருக்கேன். ஆகையினாலே நான் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனா. அப்ப வேத வசனங்களை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன ஞானம் வரணும்? ரட்சிப்புக்கு முதல்ல என்னுடைய ஆத்துமாவை விடுவிக்கிறதற்கான ஞானம் வரணும். அகைன் ரிப்பீட், ஊழியம் செய்வதற்கான ஞானம் அல்ல, என்னுடைய ஆத்துமாவை விடுவித்துக் கொள்வதற்கான ஞானம். கற்றுக்கொண்டவைகளில் என்ன பண்ண? எழுத்தினா கற்று நிச்சயத்து கொண்டது. நான் கத்துக்கிட்டது கரெக்ட். அதை என்ன பண்ண போறேன்? நிலைத்திருக்க போறேன். அதுக்கு ரொம்ப முக்கியம், நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டாய். என்னுடைய டீச்சர் யாரு? பவுல். 4 உண்மைகளை ஒருத்தன் அறிஞ்சிருக்கணும். ஒருத்தன் ரட்சிப்புக்கேற்ற ஞானக்குள்ள வரணும் அப்படின்னா அவன் கற்றுக்கொண்டவைகளை நிச்சயித்திருக்கணும். பேரண்ட்ஸ் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். 2வது, கற்றுக்கொண்டவைகள்ல நிலைச்சிருக்கணும். நிச்சயித்து கொண்டவைகள் என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். 2வது, அவன் யார்கிட்ட அதை கத்துக்கிட்டாங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு சொல்லி கொடுத்தது யார், அதையும் அவன் என்ன பண்ணிருக்கணும்? அறிஞ்சிருக்கணும். சொல்லி கொடுத்தவனை புரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன சொல்ல வராரு பவுல் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதின் மூலமாகவே ரட்சிப்பு. அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அதோட என்ன பண்ண வேணாம்? கூட்டுக்கொள்ள வேண்டாம். பரிசுத்த ஆவியானவருடைய
அபிஷேகம் என்பது ரட்சிக்கப்படும் பொழுதே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மனித முயற்சிகளால் அல்ல. அதனுடைய அடையாளம் புதிய ஏற்பாட்டிலே அந்நிய பாஷையும் அல்ல. இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். யார் கற்றுக் கொடுக்குறார்? பவுல் கற்றுக் கொடுக்குறார். இப்போ இந்த கற்றுக்கொண்டதில் இவருக்கு என்ன உண்டாகுதுன்னா நிச்சயம் உண்டாகுது. இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட். ஏன்னா இவர் உள்ளுக்குள்ளேயும் ஒரு நிச்சயம், கேட்கும் பொழுதே உள்ளுக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகுது. ரெண்டாவது, அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபாலோ பண்ண போகிறேன். அதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்? நிலைச்சிருக்க போகிறேன். நிச்சயம் உண்டாவது. அப்புறம் அதில் நிலைச்சிருக்க போகிறாரு. அப்புறம் இது ஏன்னா சொல்லி கொடுத்தது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன பண்ண? நிலைத்திரு, அவைகளை இன்னார் இடத்தில் கற்றாய் என்றும். யார சொல்றாரு? பவுல் என்ன பண்றாரு? உனக்கு பைபிள் தெரியும், பைபிள் சொல்லி கொடுத்தவன் யாருங்கிறது உனக்கு ரெண்டு உண்மைகளும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தன் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதில் நினைச்சிருக்கணும்னா ரெண்டு உண்மைகள் என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கணும். இப்போ கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் அந்நிய பாஷை இல்லை அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ரைட்டா? இப்போ இன்னொருத்தர் வராரு, உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அதில் என்ன கிடையாது? நிச்சயம் இல்லை. இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க, அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாரு, இது கரெக்டா அண்ணே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறேன். அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு அவர் ஒரு வேத பகுதியை சுட்டி காண்பித்து ஒரு விளக்கம் என்ன பண்ணுறாரு? தரார். அப்போ நான் கற்றுக் கொடுத்ததில் அவர் என்ன பண்ணல? நிச்சயம் இல்லை, அவர் என்ன கிடையாது. அப்போ அது மாறிடும். அப்போ என்ன பண்ணிடும்? மாறிடும். இந்த நேரம் தெரியாமல் சொல்கிறாருப்பா, இந்த நேரம் என்ன பண்ணாரு? தெரியாமல் சொல்கிறாரு, அதை நீ என்ன பண்ணாத அப்படின்னா உனக்கு வசனமும் ஏன் தெரியுமா நீங்கள் கற்றுக்கல? உனக்கு கற்றுக் கொடுத்தவன் யாருன்னு உனக்கு தெரியல. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கற்றவைகள் உங்களுக்கு என்ன இருக்காது? நிச்சயம் இருக்காது. வெறும் கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, கற்றவைகள் என்ன இருக்கணும்? அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்னா அவரு சொல்றதும் கரெக்டு, இவரு சொல்றதும் கரெக்டு, அவரு சொல்றதும் கரெக்டு. இப்போ இவங்களுக்கு நிச்சயம் இருக்காது, எதுலையுமே நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிச்சயம் இல்லாதனால எதுலையுமே என்ன பண்ண மாட்டாங்க. அப்படி நிலைச்சி இருக்க முடியல, நிச்சயம் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ நான் என்ன ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு முனைகள்லையும் உங்களுக்கு என்ன கொண்டிருக்கேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவரா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை, எப்பொழுதுமே பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒருபொழுதும் சத்தியத்தை, எப்பொழுதும் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒருபொழுதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. அது ஏன் அப்படி எழுதுறாரு? அதை உங்கள்கிட்ட விட்டுறேன். பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில், என்ன சொல்லுங்க? வீடுகளில் எப்படிப்பட்டவர்கள்? கள்ள உபதேசியார்கள், சத்தியத்திற்கு விரோதமானவர்கள் நுழைந்து அவர்களை அவர் என்ன பண்றாங்க? இப்படிப்பட்டவர்னா அவனுக்கு அட்ரஸ் கிடையாது. கவனிங்க, இன்னார் அப்படிங்கிறது எதுல வருது? ஒருமையில் வருது. எதுல வருது? ஒருமை. இப்படிப்பட்டவர்கள், இப்படி ப்ளூரல், அது புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவருடைய பெண் பிள்ளைகள் வீட்டில் நுழைஞ்சு அவங்கள என்ன பண்றாங்க? வசப்படுத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னன்னா அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அவங்க கேட்பாங்க. உதாரணமா சொல்றாங்க அப்படிங்களேன். பொதுவா மனிதர்கள் எதை விரும்புறாங்க? சத்தியத்தின் மூலமாக, தூய ஆவியானவரின் மூலமாக வழி நடத்தப்படுவது தான் என்னதுங்க? மேலான ஒரு அனுபவம். அதை கற்றுத்தந்து அதற்கு வெளியிலேருந்து உதவி செய்யறது தான் யாரு? ஊழியனுடைய வேலை. பொதுவாக ஜனங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, ஒரு மாப்பிள்ளைக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, பொண்ணுக்காக என்ன பண்ணிட்டுருங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் சிஸ்டர், இவங்களுக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கர்த்தர் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாரு? அதை தான் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. இப்போ இவங்களுடைய நிச்சயம்லாம் எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து வருது. இதுதான் வசப்படுத்தி கொள்வது. அதே மாதிரி நடந்து அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து இவங்க யாரை சார்ந்துக்குவாங்க? மனிதனுக்கு அடிமைப்படுவாங்க. மனிதனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு இதுலேயும் மனுஷனுடைய டைரக்ஷனில் தான் போவாங்க. யாரோ ஒருத்தருடைய டைரக்ஷனில் தான் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையுமே செஞ்சுருப்பாங்க. ஏன் இந்த கூட்டத்தார் யாரோ படிக்கிறது என்னது?
பைபிள். ஆனா யாருக்கு அடிமையா இருக்காங்க? வசனம் சொல்லுது அவர்களை வசப்படுத்தி. அப்படின்னா என்னன்னா முழுசா அவங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. இவங்க பைபிள் படிக்காத ஆட்களா? பைபிள் படிக்காத ஆட்களா? எப்பொழுதாவது படிக்கிற ஆட்களா? எப்பொழுதும் படிக்கிற ஆட்களா? எப்பொழுதும் மெசேஜ் கேட்கறதுனால, எப்பொழுதும் பைபிள் படிக்கிறதுனால அவங்களுக்கு சத்தியம் விளங்கிருச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, வரக்கூடாது. அவங்க சத்தியத்தினால் வழிநடத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. செகண்ட் எக்ஸ்ட்ரீம். இப்போ இவங்க 2 பேத்துல என்ன வித்தியாசம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? 2 பேருமே கத்துக்கிறாங்க. தீமோத்தேயு என்ன பண்றாரு? இந்த கூட்டத்தார என்ன பண்றாங்க? கத்துக்கிறாங்க. இப்போ என்ன மிஸ்ஸிங் ஆகுது? கற்றுக் கொடுத்தவ இன்னார்னு அவருக்கு என்ன பண்ணிருக்கு? நல்லா அறிஞ்சிருக்கான். கற்றுக் கொடுத்த இன்னாருங்கிறத அறிஞ்சிருக்கான். 2வது ஒரு நிச்சயம் இருக்கு, நான் கத்துக்கிட்டது தான் சரி, நான் கத்துக்கிட்டது தான் சரி. எங்க அண்ணன் சொன்னாங்க, அப்படி இல்லை. இவனுக்கு ரட்சிப்பு கேட்ட ஞானத்துக்கு வேத பரிசுத்த எழுத்துக்கள் வந்துச்சு. அதனால நிலைத்திருக்கிறான், கற்றுக்கொண்டதுல நிச்சயத்திருக்கிறான். நான் கத்துக்கிட்டது தான் சரி, நான் கத்துக்கிட்டது சரி. நீ என்ன சொன்னாலும் என் பாஸ்டர் சொல்லதான் நான் கேட்பேன், அது இல்லை நான் சொல்ல வர்றது. அப்படின்னா எனக்கு அடிமைப்பட்டீங்கன்னு அர்த்தம். சுத்தி அங்கேயே வரக்கூடாது. கற்றுக்கொண்டவையில என்ன வேணும்? நிச்சயம் வேணும். சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை படிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, சத்தியத்தை கேள்விப்படுறதுனால இல்லை, எப்பொழுதுமே படிச்சுட்டு இருக்கிறதுனால இல்லை, அதை நிச்சயம் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டுங்கிறது என்ன பண்ணணும்? நிச்சயம் பண்ணிடணும். அப்படி நிச்சயம் பண்ணிக்கிறது மாத்திரம் இல்லை, நிச்சயம் பண்ணாதான் அதில் என்ன பண்ண முடியும்? நிலைச்சிருக்க. நான் சொல்ல புரியுதா? தீமோத்தேயுக்குள்ள இருக்க கேரக்டர் என்ன தெரியுமா? கட்டுறது மட்டுமல்ல, கட்டுறதை என்ன பண்ணாரு? நிச்சயம். அவர் குழப்ப முடியாது. தீமோத்தேயு என்ன பண்ண முடியாது? குழப்ப முடியாது. 2வது கற்றுக்கிட்டல எப்படி பண்ண நிலைச்சும் இருப்பார். ஏன்னா அவர் இன்னார்ட்ட கத்துக்கிட்டு தான் அவருக்கு. இந்த கேட்டகரி சின்ன வயசுலேருந்தே என்ன பண்றாங்க? இவங்களும் பைபிள் படிக்கிறாங்க. குறிப்பா பெண் பிள்ளைகள்னு எழுதியிருக்காங்க பாருங்க, படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்கள்கிட்ட என்ன கிடையாது? நிச்சயம் இல்லை. காரணம், தூய ஆவியானவர் மூலமாக இவர்கள் கற்றுக் கொடுக்க விடவில்லை. மனுஷன் தான் என்ன பண்றாங்க? கத்துக்கிறாங்க. அது என்ன ஆகும்னா அதுல அவங்க நினைச்சிருக்க எது சரி அப்படின்னு இவங்க தெரியாதனால வெளியிலேருந்து வர்ற எல்லா டைரக்ஷனையும் அப்படியே என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. இயேசுவின் பெயரால், வேதத்தின் பெயரால் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் அப்படியே என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. நிச்சயம் இல்லாத ஆட்களை நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம்? மாற்றிடலாம். அதில் நினைச்சிருக்க மாட்டாங்க. அதில் என்ன பண்ண மாட்டாங்க? நினைச்சிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள என்ன கிடையாது? கன்விக்ஷன் கிடையாது. ஜெபம் பண்ணுவோமா? கண்ண மூடுவோம்.